ஆளாகி நின்ற போது அன்பு கொண்டு அள்ளி எடுத்துக்கொண்டது சேலம். பெண்ணுக்கு பெயர் இல்லத்தரசி மட்டும் போதுமானதா என எண்ணி சும்மா ஒரு நாளும் இருக்க விரும்பவில்லை இவர். சுமை தாங்கும் கல்லாய் இம்மை பிறப்பை இயக்க ஆரம்பித்து விட்டார். தன்னை மட்டுமல்ல தரணியில் பிறரையும் ஏற்றிவிட ஏனிப்படியாய் நின்றவர் இவர். பல கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் நடுவராக பயணித்தவர். வீதியோரங்களில் உள்ளோரும் நல்ல ஒரு தாயாகவும் இருந்தார். பூட்டை திறப்பது கையாலே, நல்ல மனதை திறப்பது மதியாலே, பாட்டை திறப்பது பண்ணாலே, இந்த வீட்டை திறப்பது கல்வியாலே, வேட்டை அடிப்பது வில்லாலே, அன்பு கோட்டையை பிடிப்பது சொல்லாலே என்ற தன் இனிய சொற்களால் மாணவிகளுக்கு சிறப்புரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சூப்பர்டா. முன்னாடி இருக்கவங்க சூப்பர், பின்னாடி அதான் எதிர்பார்த்தேன். ஸோ இங்கே சபையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வணக்கம். ஸோ குருமார்கள் அனைவர்களுக்கும் வணக்கம். வருங்காலத்தோட கண்மணிகள், வருங்காலத்தில் நிறைய சாதனையாளர்களாக வரக்கூடிய கண்மணிகள் என் கண் முன்னாடி தெரியுறீங்க. அடேங்க அப்பாடி, நான் செய்த சாதனையெல்லாம் ஒன்றுமே இல்லைடா அப்பா சாமி, நீங்கள் தான் எனக்கு மோட்டிவேஷனல் இன்னைக்கு உட்காந்து பார்க்கும்போது. எத்தனை எத்தனை போட்டிகள், அடேங்க அப்பா. சேலத்தில் எவ்வளோ சைலண்ட்டாக இருந்திருக்கீங்க, எவ்வளோ திறமைகள் இருக்கக்கூடிய பெண்கள் இங்கே இருக்கீங்க. பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ப்ரவுடு. லைஃப்பில் நம்ம யார் யாருக்கெல்லாம் நன்றி சொல்லணும் தெரியுமா? யாருக்கு சொல்லுவோன்றது யாராவது சொல்ல முடியுமா? யாருக்கு? மாதா பிதா, அவ்வளோதான்டா சொல்லும். நம்ம மாதா, அதாவது கடவுளே வந்து இவங்களுக்கெல்லாம் நன்றி சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ எனக்கே நன்றி சொல்லணும் அப்படின்றத சொல்றாரு. கடவுள் நம்மளை படைக்கும் பொழுது நான் வந்து உனக்கு எதுவும் பண்ண முடியாது, என் ரூபத்தில் உனக்கு அம்மாவாகவும் தந்தையாகவும் நான் வருவேன். அதுதான் கடவுள். வீட்டில் இருக்கக்கூடிய தாய் தந்தை தான் நமக்கு கடவுள். அவங்க கஷ்டப்பட்டு அவங்க முன்னேறி அவங்க உங்களை எத்தனை கவலைகள், எத்தனை பாரங்கள், எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் ஒரு நிமிடம் கூட உங்ககிட்ட காமிக்காம உங்களை படிக்க வைக்கணும், உங்கள் காலில் நின்று நீங்கள் வரணும், சுயம்பா வளரணும் அப்படின்னு அவ்வளோ போராட்டங்கள். அவங்களுக்கு நன்றி சொல்வோம். டெய்லி போய் அம்மாட்ட போயிட்டு வரேம்மா, காலேஜ் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறதோட லவ் யூ மம்மி, அம்மா தேங்க்யூ, நான் காலேஜ் போயிட்டு வரேன், அது சொல்லும்போது நல்லா இருக்கும்ல, ஹாப்பியாக இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக இருக்கும். இதற்கு அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், எவ்வளோதான் அவங்க நம்மளை பெற்று வளர்த்து எல்லா தேவைகளும் கொடுத்தாலும் நமக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறது, நமக்கு உதவியாக இருக்கிற ஒரே ஒரு முக்கியமான கடவுளுக்கே இன்னைக்கு குரு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் உங்களுடைய குருமார்கள். சின்ன வயசுலேருந்து ஸ்கூல்ஸில் படித்து, ஸ்கூல்ஸ்க்கு அப்புறம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு காலேஜ். ஸோ இன்னைக்கு 49th ஆனுவல் டேக்கு எனக்கு இன்வைட் பண்ணதுக்கு ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ குருமார்கள் அப்படின்றது வந்து, குருன்றது வந்து அவங்க அமைதியாக இருப்பாங்க. உங்களுக்கு என்ன தேவைகளோ, எந்த நேரத்தில் தேவைகளோ, என்ன பண்ணணுமோ அதெல்லாமே பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. இன்னைக்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை என்கரேஜ் பண்ணுறது, உங்களை மோட்டிவேட் பண்ணுறது, உங்களுக்கான ஒரு முக்கியமான பிளாட்ஃபார்மை ஏற்படுத்தி கொடுக்கறதே குருமார்கள் தான். எத்தனை 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 போலீஸ் ஆஃபீஸர்ஸ், எத்தனை துறைகளில் இருக்கக்கூடிய பெண்கள், எத்தனையோ வளர்ச்சி. இன்னைக்கு விமன் எம்பவர்மெண்ட்ன்றது இப்போ உங்களை பார்க்கும்போது எனக்கு தெரியுது எவ்வளோ விமன் எம்பவர்மெண்ட்டுன்னு. நம்ம பண்ணுறது மட்டும் விமன் எம்பவர்மெண்ட் இல்லை, இப்போ உங்களை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான விமன் எம்பவர்மெண்ட்டுன்னு. ஸோ அப்போ அந்த குருமார்கள் வந்து நீங்கள் எவ்வளோ வளர்ந்து போனாலும், எவ்வளோ தூரம் நீங்கள் உயரத்திற்கு போனாலும், அவர்கள் அங்கு இருந்து கொண்டு அவர்கள் உங்களை எவ்வளோ, என் பொண்ணு அவங்க பிள்ளைங்களை கூட சொல்ல மாட்டாங்களான்னு தெரியாது. என் பிள்ளைங்க என் பிள்ளைங்க அங்கே ஜெயிச்சிட்டாங்க, என் பிள்ளைங்க, அதாவது அவங்க பிள்ளைங்களுக்கு அங்கே ஆனுவல் டே நடக்கும், போக மாட்டாங்க. என் பிள்ளைங்களுக்கு ஒரு காம்படிஷன் நடக்குது, உங்களுக்காக ஓடி வருவாங்களா வரமாட்டாங்களா? கண்டிப்பாக. ஒவ்வொரு தன்னுடைய சுய வேலையை கூட அவங்க விட்டுட்டு குடும்பத்தை கூட அடுத்த பட்சமாக தான் பார்க்குறாங்க. காலம்பரை எந்திரிச்சு ஈவினிங் முடியலுமே உங்க கூட தான் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஏன் பிள்ளைங்க அப்படின்னு வாரி அணைச்சிக்கக்கூடிய ஒரே அடுத்தது தாய் தந்தைக்கு அப்புறம் குருமார்கள் தான்.
அது என்ன சொன்னாலும் இல்லைன்னு சொல்ல முடியாது. எவ்வளோ வளர்ந்தாலும் அவங்க இங்கே தான் இருப்பாங்க, இதே இடத்துல இதே காலேஜில். கொஞ்சம் அப்படியே ப்ரமோட் ஆகி இப்போ முன்னாடி போவாங்களே தவிர்த்து அவங்க ரிட்டையர்ட் ஆகி உட்காந்துருக்கும் போதும் இன்னைக்கு பெரிய இன்னைக்கு வந்து எல்லா துறைகள்லையும் பெண்கள் சாதிக்கிறோம் இல்லையா? எல்லா துறைகளிலுமே பெண்கள் சாதிக்கிறோம். அப்போ குருமார்கள் வந்து என் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் அந்த ரிட்டையர்ட் ஆன காலம் கூட என் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி கை தட்டும் போது எவ்வளோ பெருமையாக இருக்குது. ஸோ நிறைய பேர் நிறைய சாதனையெல்லாம் முடிச்சு நிறைய அவார்ட்ஸ் பெரிய பெரிய பொசிஷன்லாம் முடிச்சுட்டு அவங்களோட காலேஜஸ் அவங்களோட ஸ்கூல்ஸை பார்க்க வருவாங்க. ஏன்னா நான் வளர்ந்த இடம், அந்த ஒரு நன்றி அதுதான் எப்போவுமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, குரு வந்து நமக்கு நல்லது மட்டும்தான் செய்வாங்க. குருமார்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸாக இருந்தால் கூட நல்லது தான். எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு அவங்க கொடுக்குற அட்வைஸை நம்ம அலட்சியப்படுத்திட்டோன்னா, நாளைக்கு வெளியில் போகிறப்ப நீங்கள் ஒரு இடத்துல அடி வாங்கும் போது அன்னைக்கு அவங்க சொன்னாங்களே கேட்டிருந்தா இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல நம்ம இவங்கள்ட்ட பேச்சு வாங்கியிருக்க தேவையில்லையே அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துடக்கூடாது. இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருந்து சொல்கிற ஒரே விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் உங்கள் குருமார்களுக்கு நன்றி செய்யும் தருணம் இந்த இடத்த கூட வச்சுக்கோங்க. எவ்வளோ தூரம் எல்லாரும் எந்திரிச்சு நின்று உங்க குருமார்களுக்கு நன்றி சொல்ல முடியுமோ கைத்தட்டல்களுடன் கரகோஷங்களுடன் சத்தமாக பாடலாம். எல்லாருமே எந்திரிச்சு நின்று எவ்வளோ பண்ண முடியுமோ இது நன்றி கொடுக்கும் நேரம். சவுண்டு பத்தலை பத்தலை பத்தலை, இன்னும் சவுண்டு பத்தலை. சூப்பர். அப்போ நம்ம டெய்லி நம்ம தேங்க்ஸ் பண்ணலாம்ல. கடவுளுக்கே குரு உண்டு தெரியுமா? கடவுளுக்கே இப்போ எல்லாரும் எழுப்பி விட்டாங்களா, நீங்களும் கொஞ்சம் தூங்கிட்டு இருக்கவங்களாம் டக்குன்னு எழுந்திரிச்சிங்களா, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய பேசணும் உங்களோட பேச நான் ரெடி. நீங்கள் ரெடியா? அவ்வளோதான், அதுதான் எனக்கு தேவை. ஸோ இன்றும் என்றும் என்றென்றும் நம்மளை வளர்த்து விட்ட குருமார்களை எப்போவுமே நீங்கள் மறந்துடக்கூடாது. எத்தனை பெரிய ஆட்களானாலும் எவ்வளோ பெரிய பொசிஷன் போனாலும் உங்கள் காலேஜ் இவ்வளோ பியூட்டிஃபுல்லான காலேஜ் கொடுத்து அடேங்க அப்பாடி எவ்வளோ ஒரு என்கரேஜ்மெண்ட். அதோட உங்களோட பிரின்சிபல் மேம் பூங்கொடி மேம், இட்ஸ் ஆசம் மேம். நாங்கள் நின்றுட்டு ஆசம் மேம். ஸோ நாங்கள் நின்றுட்டு லைவ் பண்ணுவோம். நாங்கள் வந்து டெய்லி 10 hours நிற்கணும், 10 hours லைவ் பண்ணுவோம். எவ்வளோ விமன் எம்பவர்மெண்ட் வளர்க்குறோம். 15 minutes and 20 minutes நான் ஸ்டாப்பாக அடேங்க அப்பா எக்ஸலண்ட்டான ஸ்பீச். என்ன ஒரு என்டர்டைன். அதில் இன்னொரு விஷயம் கவனிச்சேன்டா, உங்களுக்குலாம் தெரியுமா அப்படின்றது தெரியல. மேம் பேசும்போது ஒருத்தவங்க கூட சத்தம் இல்லை. ரியலி கிரேட் சல்யூட் உங்களுக்கு தான். சூப்பரா, உங்களுக்காக தான் மேம் இங்கே நிற்கிறாங்க. அந்த இடத்த டிசிப்ளினாக இருக்கீங்க. அது நான் இன்னைக்கு கவனிச்சேன். பயங்கர டிசிப்ளின். சூப்பர் மேம், எக்ஸலண்டா. இதுதான் எனக்கு தேவை. இதுதான் மேம். எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயம், கடவுளுக்கே குரு உண்டு தெரியுமா? ஒவ்வொரு கடவுளுக்குமே குரு உண்டு. குரு என்பது அதுதான் சொல்வேன், குரு வாயில மட்டும் விழுந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப தப்பது. எப்பவுமே நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லலாம். அவர்கள் உங்களுக்கு நீங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் அவங்க இவ்வளவு தூரம் சொல்றாங்க. தப்பே கிடையாது. அவங்க இதே இடத்துல தான் இருப்பாங்க. நீங்க எவ்வளவு வளர்ந்து போனாலும் அவங்க வருவாங்க. நீங்க வந்து பார்க்கும் பொழுது என் பிள்ளைங்க அப்படின்னு ஒரு போட்டோ எடுத்து நீங்க செல்ஃபி எடுத்து மேமோட செல்ஃபி எடுத்து நீங்க உங்க இதுல போட்டுக்கிறீங்கல்ல, இன்ஸ்டாலயோ உங்க யூடியூப்லயோ உங்க ஃபேஸ்புக்லயோ, எவ்வளவு பெரிய இடத்துக்கு போக போறீங்க தெரியுமா? நீங்கெல்லாம் இன்னும் எவ்வளவு பெரிய இடத்துக்கு போக போறீங்க தெரியுமா? இனிமே தான் உங்களோட லைஃபே ஸ்டார்ட் ஆக போகுது. விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் விமன் எம்பவர்மெண்ட்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடியோ, விமன் என்டர்பிரைனருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியோ, ஒரு துறைகளில் வேலை செய்யறதுக்கு முன்னாடியோ லைஃப்பில் 3 விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். லைஃப்பில் 3 விஷயம் நம்ம கற்றுக்கலாமா? கற்றுக்கலாம். ஸோ தன்னம்பிக்கை என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய செல்ஃப் கான்ஃபிடென்ட். என்னால் செய்ய முடியுமா, நான் வந்துடுவேனா, நான் செஞ்சிருவேனா, நான் முடியுமா என்ற கேள்விக்குறியை அகற்றிவிட்டு முடியும் என்ற முற்றுப்புள்ளியை வைத்து என்னால் சாதிப்பேன் என்று வரும் ஒவ்வொரு பெண்ணும் சாதனையாளர் தான். நான் பண்ணுவேன், நான் செய்வேன், என்னால் முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக வர முடியும் உங்களால். ஏன் பயம்? இதுதான் தைரியம். அடுத்து ஒரு முக்கியமான 2வது விஷயம் என்ன தெரியுமா? தைரியம். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தைரியத்தை, ஒரு இடத்துல இருந்து வரோம், நான் வந்து இந்த ஊர்ல இருந்து வரேன், நான் அந்த கிராமத்துல இருந்து வரேன், ஸோ நான் இந்த இடத்துல இருக்கேன், ஸோ அந்த இடத்துல இருக்கேன்.
உங்களுக்குலாம் தெரியுமா, இன்னைக்கு இன்ஸ்டானாலும் ஃபேஸ்புக்னாலும் எந்த ஒரு சோஷியல் மீடியானாலும் கிராமத்தை தேடிக்கொண்டு சென்று தான் படம் பிடிக்கிறார்கள். எல்லாமே அங்கிருந்து தான் நம்ம கல்ச்சரே ஆரம்பிக்குது. உண்மையா இல்லையா? என்றா சவுண்டை காணோம். ஏதாவது ஒரு கைத்தட்டுக்கிட்ட அப்புறம் நாளைக்கு அப்புறம் என்ன மேம் இப்படி பேசிட்டீங்கன்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ அந்த ஒரு தைரியம், நான் இந்த இடத்துல டான்ஸ் ஆடுவேன், நான் இந்த இடத்துல போட்டியில், நான் இந்த தைரியத்தை பற்றி பேசணும் தான் நான் இதில் ஏறினேன். அடேங்க சாமி, நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சாதனைகள்லாம் பார்த்தா வேற லெவல் தைரியமாக இருப்பீங்க போல இருக்கே. சூப்பர்டா. உங்களுக்கு நான் கிளாப்ஸ் பண்ணுறேன். ஸோ அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், இன்றைய ஒரு போட்டியாக இருந்தாலும் ஒரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பிரச்சனை என்பது வரும் பொழுது நிதானம், பொறுமை, இதுதான் மூன்றாவது ஒரு விஷயம். பெண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பொறுமை இருந்தா எந்த இடத்துலனாலும், இன்றைய பொறுமை, இன்றைய நிதானம், என்ன வேணா பேசு, எவ்வளோ வேணா பேசு, நான் வருவேன், ஆனால் எனக்கு தெரியும் என்னோட வளர்ச்சி என்பது நான் வருவேன்றது எனக்கு புரியும் அப்படின்னு சொல்லி நிதானமாக இருக்கக்கூடிய பெண்கள் இன்று இல்லைனாலும் உங்களுடைய விடாமுயற்சி, உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களுடைய பொறுமை, உங்களுடைய தைரியம் இன்று இல்லைனாலும் உங்களுடைய அப்படியே தொடர்ந்து வரும் பொழுது இன்று இருந்த நீங்க பொறுமையில நாளைக்கு நீங்க சாதிப்பீங்க. நாளைய சாதனை உங்களுக்கு நாளானைக்கு அது ஒரு அப்படியே படிக்கட்டாக ஏறும். ஒரே ஒரு விஷயம் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், இந்த மூன்றையும் நீங்க கடைபிடிச்சிங்கன்னா லைஃப்ல வேற லெவல். யாரா அது நமக்கு அட்வைஸ் பண்றாங்களேன்னு நினைச்சிடாதீங்க. இதெல்லாம் நான் அனுபவப்பட்டு தாங்க இங்க வந்து நிக்கிறேன், அது மட்டும் நினச்சிக்கோங்க. இதெல்லாம் நாங்கள் அனுபவப்பட்டு தான் இங்கே வந்து நிற்கிறோம். அட்வைஸ் பண்ணணுன்றது யாருக்குமே தேவைகள் கிடையாது மேம். யாருக்குமே அட்வைஸ் பண்ணணுன்ற இன்னைக்கு எல்லா பெண்களுமே பவர்ஃபுல் விமன், வளரும் போதே பவர்ஃபுல்லாக இருக்காங்க. பயங்கர விமன் எம்பவர்மெண்ட் வெளியில் இன்னைக்கு பார்த்துருக்கேன். இன்னைக்கு அடேங்கப்பா என்ன ஒரு சாதனை நீங்கள் சாதிச்சிருக்கீங்க. படிக்கிறதே 1/2 மணி நேரம் படித்தாங்க மேம், இன்னும் நிறையா கிளப்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ எவ்வளோ சாதனைகள் இருக்கீங்க. பொறுமை, நிதானம், அதே மாதிரி தன்னம்பிக்கை இருக்கக்கூடிய பெண் எங்கு போனாலும் சாதிக்கலாம். அடுத்ததுல முக்கியமான விஷயம் பேசலாமா? சூப்பரா. நண்பன்ல என்னடா நல்ல நண்பன்? நல்லவன் தான். நண்பன்ல என்னடா நல்ல நண்பன்? நண்பன்னாலே அப்ப நம்ம நண்பனை எங்கேயாவது விட்டு கொடுக்கலாமா? நண்பியா? நோ 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 நோ. இன்னொரு உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஒரு ஹாப்பியா ஒரு கைத்தட்டல். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்னு கொண்டாடுறோம்ல, விமன்ஸ் டே அப்படின்றது கொண்டாடுறோம்ல. ஃப்ரெண்ட்ஷிப் டேவாக இருந்தாலும் விமன்ஸ் டேவாக இருந்தாலும் அன்று ஒரு நாள் மட்டும் கிடையாது. ஒவ்வொரு நாளும் என் நண்பன் நல்லவன், அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் தட்டி கொடுத்து வெளியில வா, தட்டி கொடு. நீ அவர்களை பற்றி குறை பேசாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் யாரை நம்பி குறை பேசுகிறீங்களோ அவங்க தான் போய் அவங்கள்ட்டே சொல்லுவாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் லைஃப்பில். இந்த இடத்துல நீங்கள் இதை கற்றுக்கிட்டீங்கன்னா நாளைக்கு மிகப்பெரிய ஒரு துறையில் நீங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணும்போது அந்த பொறுமை, அந்த நிதானம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆட்டோமேட்டிக்காகவே நிறைய நம்ம பேஸ்மெண்ட்லேருந்து தான் போகிற ஒரு விஷயம். அழாதீங்க. அழுவீங்களா என்ன? எதுக்காது கஷ்டம்னா என்னடா இந்த பக்கம் அந்த பக்கம் ஒன்றுமே ஏன்றா யாருமே காணும். சூப்பர். அழக்கூடாது. தைரியம் என்பது எங்கே இருக்கணும் தெரியுமா? உன் கண்ணில் இருக்கணும். தப்பு செஞ்சா மன்னிப்புன்னு கேட்டுட்டு போயிடு, தப்பே இல்லை. ஆனால் நான் செய்யலைன்னு வாதாடாத. அதுதான் நான் எப்பவுமே சொல்வேன். ஆமாம் தெரியாம செஞ்சுட்டேன், மன்னிச்சிடு. நண்பன்கிட்ட மன்னிப்பு கேட்கறது தப்பே இல்லைல்ல, தப்பு இல்லைல்ல. அவ்வளோதான். ஹாப்பியா எந்த ஒரு விஷயம். அதே மாதிரி நம்ம நல்லா படிக்கிறோம், அவங்க நல்லா படிக்கல அப்படின்றதெல்லாம் இல்லை. நம்ம நல்லா படிச்சுட்டு அவங்களையும் நல்லா படிக்க வைக்கணும். இந்த ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றும் பொழுது நாளை நீங்க ஒரு தொழில இருக்கும் பொழுதோ, நீங்க ஒரு இடத்துல இருக்கும் பொழுதோ, நீங்க நல்லா ஒர்க் பண்ணும்போது உங்களை சுற்றி இருக்க பெண்களை பார்த்து நீங்க என்ன பண்ணலாம்? நிறைய கைட் பண்ணலாம். அந்த பெண்ணுக்கு நான் சொன்னல, மாதா பிதா குரு தெய்வம், அந்த குருவாகவும் நீ காட்சி கொடுப்பாய். நீ யாருக்கு உதவுகிறாயோ அந்த இடத்துல நீங்க குருவாகவும் தெரிவிங்க. ஸோ நாளைக்கு நீங்க எந்த இடத்துல வேலைக்கு, எவ்வளோ பெரிய வேலைக்கு போனாலும், எவ்வளோ பாலிடிக்ஸ் பண்ணாலும், எவ்வளோ கஷ்டங்கள் கொடுத்தாலும் தைரியமா உட்காந்து உங்களால ஃபேஸ் பண்ண முடியும். ஏன் தெரியுமா? பேஸ்மெண்ட்லேயே நீங்க ஸ்ட்ராங் ஆயிடுறீங்க. அதுக்காக தான். ஸோ ஹாப்பியா இருங்க. இது உங்களுடைய லைஃப். எந்த இடத்துலையும் பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. ஸோ உங்களுக்கு கொடுத்த சுதந்திரத்தை நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு. நம்ம அம்மா டெய்லியுமே நம்ம அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டங்கள்,
எத்தனை வேலைகள் தெரியுமா, அவங்க வேலை செய்யறதோ அவங்க கை கால் வலி கூட அவங்களுக்கு தெரியாது. அம்மா என்ன சமைச்சா, என்ன இருக்கு, என்னம்மா இதுதானா அப்படின்னு கேட்போம். ஆனால் அவங்க அந்த செய்யறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அது வேலைக்கு போயிட்டு இன்னைக்கெல்லாம் வீட்டில் அப்பா மட்டும் கிடையாது, அம்மாவும் சம்பாரிச்சாதான் இன்னைக்கு லைஃப். அப்பாவும் அம்மாவும் இணைந்து இன்னைக்கு எத்தனையோ பேர் எத்தனையோ வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ நிறைய சாதிக்கணும், நிறைய 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 சாதிக்கணும். விமன் எம்பவர்மெண்ட் இன்னைக்கு நான் பார்த்துட்டேன் இங்கேயே. ஸோ ஒன்ஸ் அகெயின் 49th ஆண்டு விழா முன்னிட்டு என்ன இன்வைட் பண்ண டோட்டல் ஸோ சௌடேஸ்வரி காலேஜ் சேர்மன் ஐயாவுக்கு நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்கள் டிமாண்ட்க்கு நன்றி. ஸோ கண்ணம்மாள் மேம் இன்னைக்கு வரல, ஸோ அவங்களுக்கும் நன்றி சொல்லிடுங்க. ஸோ நன்றி. ஸோ அகெயின் வந்து விபி தொட்டுசாமி ஐயா அவர்களுக்கு நன்றி. ஸோ மேம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. அனைத்து அதே சாவித்ரி மேம்க்கு நன்றி. நிறைய பேர் போட்டிருக்காங்க. செல்வபாண்டியன் ஐயா அவர்களுக்கு நன்றி, தியாகராஜன் ஐயா அவர்களுக்கு நன்றி, ராஜா அவர்களுக்கும் நன்றி, அனைவருக்கும் நன்றி. ஸோ ஹாப்பியா நம்ம விமன் எம்பவர்மெண்ட்டை இனிமேல் வேற லெவலில் கொண்டு போகிறோம். நாமும் வளர்ந்து நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பெண்களையும் வளர்த்தும் பொழுது நாம் அவர்களுக்கு கடவுளாகவும் இன்றைய நீங்கள் சாதனை நாளைய சரித்திரத்தில் இருப்பீங்க. இருப்போமா இருக்க மாட்டோமா? கண்டிப்பா. நீங்க உதவிகள் எவ்வளோ செய்றீங்களோ அந்த உதவிகள் நாளைய சரித்திரத்திலே நீங்க இருப்பீங்க. அந்த உதவி கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய நல்ல ஒரு எண்ணத்துக்கு ஏற்ப அது சேர்ந்துக்கிட்டே வரும். நாளைக்கு நீங்க அது சரித்திரத்துல கண்டிப்பா நிற்பீங்க. அந்த இடத்துல இந்த இடமா கூட இருக்கும். உங்க காலேஜ் உங்களை கூப்பிட்டு இங்க சிறப்பு விருந்தினர்களாக கூப்பிடுவாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம், நீங்க எவ்வளோ வளர்ந்தாலும் உங்கள் குருவை மறந்து விடாதீர்கள். எவ்வளோ உயரத்திற்கு போனாலும் உங்கள் குருவுக்கு நன்றி சொல்லுங்கள். எங்க நீங்க எத்தனை கண்ட்ரீஸ்க்கு நீங்க போறீங்க, எவ்வளவோ சாதனைகள் புரிய போறீங்க. ஸோ ஆல் த பெஸ்ட். நல்லா வரணும். கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு எப்பவுமே இருக்கணும். ஸோ என்னைக்கும் நீங்க உங்கள் குரு உங்க காலேஜை மறக்காம வந்து பார்த்துட்டு ஹாப்பியா நன்றி சொல்லிட்டு போங்க. அத்தனை குருமார்களுக்கும் நன்றி, என்னை வளர்த்த குருமார்களுக்கும் நன்றி. ஸோ என் தாய் தந்தை, என் கணவர், குழந்தைக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி. மூட நம்பிக்கையின் முதற்கரவை தன் முண்டாசால் முட்டி மோதி பிளந்த பாரதியை போல் தன் கருத்துக்களால்